அக்பர் அவர் மனதில் தோன்றிய கேள்விகளை எல்லாம் கேட்டு பீர்பாலை திணறடிப்பது வழக்கம். அரண்மனைக்குள் பீர்பாலும் அக்பரும் நடந்து சென்று கொண்டிருந்த போது அக்பர், பீர்பால், அறிவு இல்லாதவர்களோடு நாம் பழக வேண்டும் என்றால் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூறுங்களேன் என்றார். அரசரின் கேள்விக்கு பதில் எதுவும் கூறாமல் தோட்டத்தில் இருந்த பூக்களைக் கண்டு ரசித்துக் கொண்டிருந்தார் பீர்பால். என்ன பீர்பால், பூக்களின் நிறமும் வாசமும் உங்களை மெய்மறக்கச் செய்துவிட்டதோ என்று கேட்டபடியே மீண்டும் தனது கேள்வியை கேட்டார் அக்பர். இம்முறையும் பீர்பால் அக்பரின் கேள்விக்கு பதில் கூறாமல் பூக்களையே ரசித்துக் கொண்டிருந்தார். அக்பருக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டது. என்ன பீர்பால், நான் கேட்கும் கேள்வி உமது காதுகளில் விழவில்லையா? நான் ஒரு கேள்வியை எத்தனை முறை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பதில் கூறாமல் எங்கேயோ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது முறையா என்றவாறு உரக்க சத்தம் போட்டார். மதிப்பிற்குரிய மன்னர் பெருமானே, தயவு செய்து கோபப்படாதீர்கள். உங்கள் கேள்விக்கு நீங்கள் கேட்டவுடனே அதற்குரிய பதிலை கூறிவிட்டேன் என்றார் பீர்பால் சிரித்து கொண்டே. அக்பருக்கு ஒன்றும் புரியவில்லை. பீர்பால், நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் எதுவும் பதில் கூறாமல் மௌனமாக இருந்தீர்கள். அப்படி இருக்கும்போது பதில் கூறியதாக ஏன் பொய் சொல்ல வேண்டும் என்றார் அக்பர். அரசே, நான் பதில் கூறியதாக நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள். தங்களுக்கு இன்னும் புரியவில்லை என்று நினைக்கிறேன். அரசே, அறிவு இல்லாதவர்களுடன் பழக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது மௌனமாக இருப்பதுதான் நல்லது என்றார் பீர்பால் சிரித்துக்கொண்டே. இப்பொழுது அக்பருக்கு புரிந்தது.